வணக்கம். லதா காமாட்சி நெல்லை போஜன். இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறோன்னா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், கேரட், வெண்டைக்காய், அவரைக்காய் போட்டு நெல்லை ஸ்பெஷல் ஒரு இடி சாம்பார். அதை அடுத்து வாழைக்காய் போட்டு புட்டு, உருளைக்கிழங்கு ஃப்ரை. எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ வாழைக்காய் புட்டு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஸ்டீமர் வச்சுருக்கேன். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ வாழைக்காயை இதில் ஸ்டீம் பண்ணி எடுக்கிறேன். இதுவும் வந்து நெல்லை ஸ்பெஷல் தான். நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். அடுத்து இந்த கரண்டியில் ஒரு கரண்டி துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் எடுத்து போட்டிருக்கேன். மண் பாத்திரத்தில் பருப்பை வேக விடுறேன். மண் பாத்திரத்தில் பருப்பு வேக வச்சா நல்ல மணமாக இருக்கும். எனக்கு டைம் இருக்குது, நான் செய்கிறேன். உங்களுக்கு டைம் இல்லைன்னா வழக்கம் போல் நீங்கள் எப்படி பருப்பு வேக வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் டைம் கிடைக்கும்போது ஒரு நாள் இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் வச்சு இடி சாம்பார் பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இது கூட இந்த பருப்பு கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தான், ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 கட்டி பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போடுங்க, நல்லாயிருக்கும் பழம். 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், விளக்கெண்ணையும் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறதுனால வேக வைக்கிறதுக்கு விளக்கெண்ணெய் நான் ஊற்றுறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது. பருப்பில் எதுக்கு விளக்கெண்ணையோ நல்லெண்ணெயோ ஊற்றுறோம்னா பருப்பு வந்து சீக்கிரம் வெந்து கிடைக்கும். அடுத்து பருப்பு வெந்து வரும்போது மணம் கொடுக்கும். அதுக்காக தான் பருப்பில் எண்ணெய் ஊற்றுறோம். பருப்பு வந்து 10 நிமிஷம் ஆச்சு, நல்லா மலர்ந்து வந்துருச்சு. இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் நல்லா குழஞ்சி வந்துடும். இப்போ நம்ம வாழைக்காய் வந்து 10 நிமிஷம் ஆகிடுது, இப்போ வெந்துருது. அதை எடுப்போம். எப்படின்னு பாருங்கள். வாழைக்காய் புட்டுக்கு வாழைக்காய் நல்லா வெந்துருது, கைச்சூடுது. ஓகே, இதை வந்து கொஞ்சம் ஃபேன் காற்றுலாம் ஆற வச்சுட்டு அப்புறம் எப்படி பண்ணுறதுன்றதை காமிக்கும். வாழைக்காய் வெளியே எடுத்துட்டோமா, வெளியே எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் ஃபேன் காற்றுல உரிச்சிட்டு, நம்ம உரிக்கிற அளவில் உரிக்கணும் இல்லையா, எல்லாம் கைச்சூடு தாங்க, அந்த அளவில் ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு இப்படி நல்லா உரித்து எடுத்துக்கோங்க. உரித்து எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஓகே, இந்த மாதிரி உரிச்சு எடுத்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டிங்கன்னா ட்ரை ஆகிடும். அப்போ நமக்கு வந்து கேரட் சீவுறதில் சீவி தாளிச்சு இறக்குனா வாழைக்காய் போட்டு ரெடி. அது எப்படி செய்கிறதுங்கன்னா, ஆறணுன்னு எப்படி செய்யறதுங்கன்னா பருப்பு நல்லா வெந்துடுது. தெரியுதா உங்களுக்கு? பருப்பு நல்லா வெந்துடுச்சு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். அடுத்து காய் தனியாக தான் வேக வைப்பேன் நான். காய் தனியாக வேக வச்சு பருப்பை ஊற்றுற நேரத்தில் இன்னும் நல்லாவே பருப்பு வெந்துடும், நமக்கு குழஞ்சி கிடைக்கும். பருப்பு எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லா வெந்து வருதோ நமக்கு சுவை அதிகமாக இருக்கும். இப்போ அடுத்து வந்து உருளைக்கிழங்கு வறுவலுக்கு ரெடி பண்ணுறேன். உருளைக்கிழங்கு வறுவல் வந்து உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சேன்ல, அந்த 3 உருளைக்கிழங்கு இப்படி துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து மஞ்சள் பொடி, 2 தூளுப்பு. எப்போதுமே நான் சொல்லுவேன், ஃபைனல் டச்சு கொஞ்சோண்டு தூளுப்பு போட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறப்போ அந்த தூளுப்பு நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை வந்து ஆன் பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு கரண்டி நான் ரீஃபண்ட் அதில் எடுத்து போட்டிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் இருக்கும், கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும் தான். நம்ம தண்ணி எதுவும் ஊற்றுறதில்ல, இந்த எண்ணெயிலே வந்து உருளைக்கிழங்கு நல்லா டோஸ்ட் ஆகி வரும். அதுக்கு இப்போ என்ன எடுத்து வச்சுக்கோன்னா, கல்லுப்பு, வரமிளகா, பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு தேங்காய், இதை அரைச்சிட்டு நம்ம ஆட் பண்ணுவோம். நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ இதை வந்து உருளைக்கிழங்கோடு நல்லா ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் எண்ணெய் கூட இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாருக்கு காம்பினேஷன் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு ஃப்ரை. அவ்வளோதான். இப்படி அப்படியே நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும் நமக்கு. கொஞ்சம் எண்ணெய் கூட தான், நல்லா ரோஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மி வேணால் கம்மி பண்ணிக்கோங்க.
இதிலே அப்படியே நல்லா ரோஸ்ட் ஆகி மொறுன்னு நல்லா வந்துடும். இது அப்புறம் ரோஸ்ட் ஆகிறத நான் காமிக்கிறேன். இப்போ வெண்டைக்காயை நல்லா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வதக்கி வச்சுருக்கிறேன். ஓகே, வெண்டைக்காய் வந்துருக்கு, வதங்கிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லா டோஸ்ட் ஆகி வந்துட்டுருக்கு. சரிங்களா? இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் அப்படி நல்லா முறுக்கி வந்துடும். இப்போ நம்ம சொன்ன காய் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி 1/2 ஸ்பூன் தான் போடுறேன் தனி மிளகாத்தூள். கடைசியில் சாம்பார் பொடி போடுறதுனால முன்னாடி அந்த காயில் கொஞ்சம் காரம் ஏறுறதுக்காக 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி போடுறேன். கல்லுப்பு, நான் எப்போதும் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். கல்லுப்பு சரியாக இருக்கும். இனிமேல் நான் சொன்ன மாதிரி ஃபைனல் டச்சப் கொஞ்சோண்டு தூளுப்பு போட்டிங்கன்னா குழம்பு சரியாக இருக்கும். வாசம் குறைச்சிச்சினாலே உப்பு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, சாம்பார் காய் அது பாட்டில் வெந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு டோஸ்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து வாழைக்காய் போட்டுக்கு நம்ம ஆல்ரெடி ஸ்டீமரில் வேக வச்சு ஆற வச்சு எடுத்து இந்த மாதிரி சீவினிங்கன்னா நல்லா அழகாக உதிரியாக வரும். ஆனால் வந்து வேக வைக்கணும், நல்லா ஆற வைக்கணும், டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து தேங்காய் பூ, ஜீரகம் போட்டு ஜீரகம் தாளிக்கவும் போட்டுக்கலாம், ஜீரகத்தை நுணுக்கியும் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். நான் 2 ஜீரகம் நுணுக்கியும் போடுவேன், கொஞ்சம் காயமும் போடுவேன். அதை எப்படி பண்ணுறேங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து இப்படி தான் நல்லா சீவிக்கணும். இதை செஞ்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வாழைக்காய் போட்டு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன், 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. இப்போ கடுகு போடுறேன். கடுகு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, வரமிளகாய் அந்த ஸ்டவ் பக்கத்துலேயே வச்சுருக்கேன் கொஞ்சம் முறுமுறுன்னு வர்றதுக்காக. இப்போ கிளைமேட் கொஞ்சம் டல்லாக இருக்குது பார்த்தீங்களா. வாழைக்காய்க்கு தேவையான உப்பு அப்புறம் போட்டால் ஒன்றும் சேராது, எண்ணெயிலே போட்டு விட்ருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு, உளுத்தம்பருப்பு ப்ரௌனிஷ் கலர் வந்துருக்கு. இப்போ கருவேப்பிலை போட்டு இந்த வாழைக்காய் போட்டு அப்படியே இதில் போட்டு விட்ருங்க. அவ்வளோதான். போட்டு விட்டு அப்படின்னு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் பூ, நான் தேங்காய் பூ போடுவேன், நான் போடலைன்னாலும் உங்கள் விருப்பம் தான். தேங்காய் பூ, காயம், ஜீரகம் நான் அப்பப்போ தான் நுணுக்கி வைப்பேன், அதனால் அது வந்து நல்ல மனம் இருக்கும். ஜீரக பொடியிலோட ஜீரகத்தை அப்பப்போ 2 ஜீரகத்தை நுணுக்கி வச்சிங்கன்னா நல்ல மனம் இருக்கும். முடிஞ்சிருச்சு. இதை அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் இதானோன்னு பறக்கணும். நல்லா உதிரியாக வந்துடும். இப்போ சாம்பாருக்கு காயெல்லாம் வந்துடுது. இப்போ வதக்கி வச்ச வெண்டைக்காய் போடுறோம். மாங்காய், புளி கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி ஊற்றிடுறேன். இந்த குழம்புக்கு தகுந்த புளி, கொஞ்சோண்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி. நான் சாம்பாரில் தேங்காய் ஊற்ற மாட்டேன். கொஞ்சோண்டு வெல்லம். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே பார்ப்போம். இப்போ சாம்பாருக்கு காய் நல்லா வெந்துடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம் இல்லையா,
அதில் வந்து சாம்பார் பொடி போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? இதில் வந்து தனி மிளகா பொடி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை அப்படியே மெதுவாக எடுத்து இதில் ஊற்றிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ஏன்னா மேலே தெரிச்சிட்டாங்க. ஏன்னா பருப்பு இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, பருப்பு காயெல்லாம் போட்டிருக்கோம், மேலே தெரிச்சிடும். பருப்பு எல்லாம் காயெல்லாம் போட்டாச்சு. இப்போ பருப்பு காயெல்லாம் நல்லா போட்டாச்சு. ரொம்ப திக்காக இருக்குது பார்த்திங்களா? ஏன்னா சாம்பார் பொடி பருப்பு போட்டால் கொஞ்சம் திக்காகிடும். இடி சாம்பார் பொடி போட்டோம் இல்லையா, கடலைப்பருப்பு போட்டு வறுத்து போட்டோம் இல்லையா, கொஞ்சம் திக்காகிடும். அதனால் கொஞ்சம் அதில் வெந்நீர் வச்சுருக்கேன். இப்போ இங்கே எண்ணெய் நல்லா காஞ்சிருது. கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு வரமிளகாய், எப்போதும் சொல்கிற மாதிரி தான் தாளித்து ஊற்றினோன்னு ஃபைனல் டச்சு கொஞ்சோண்டு தூள் உப்பு அப்படி போட்டிங்கன்னா உப்பு சரியாக இருக்கும். பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த தண்ணி கொஞ்சம் வெந்நீர் ஊற்றுறேன். நல்ல மனம் வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம காய் அவ்வளோதான். குழம்பு ஒரு கொதி வந்தோடனே குழம்பு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியது, சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா காயும் நல்லா வெந்து நல்ல மணமாக இருக்குக்கா. கடைசியாக நெய்யில் 2 ஜீரகம் வறுத்து போட்டுடணும். இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் போட்டு அதில் 2 ஜீரகம்,
2 ஜீரகம் பொரிஞ்ச உடனே மல்லித்தழை, ஜீரகம் பொரியுது. இப்போ அப்படியே மேலே வச்சு அவ்வளோதான். நல்லா அப்படி பொங்கி வந்தோம் ஒரு ஆஃப் நல்லா நுரைச்சி வருது பார்த்திங்கன்னா, கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் அப்படி நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா தெரியுதா? நல்லா நுரைச்சி கொதி வருதா? ஓகே, ஓகே, கொதி வந்துச்சு. இந்த ஸ்டேஜ் இப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு உடனே மூடாதீங்க. ஏன்னா மண் பாத்திரம் சூடு இருந்துக்கிட்டே இருக்கும், பொங்கிடும். கொஞ்சம் அதனோட தன்மை குறையும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நின்னீங்கன்னா அப்புறம் மூடி வச்சிட்டிங்கன்னா சுவையான இடி சாம்பார் ரெடி. கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், கேரட், வெண்டைக்காய், அவரைக்காய் போட்டு நெல்லை ஸ்பெஷல் இடி சாம்பார் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் செஞ்சு இதை சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.